நேர்களே, ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா, நாம் தொடர்ந்து இந்த செய்தியை பீகாரிலிருந்து தந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய தேசிய செய்திகள் ஏடுகளிலிருந்து வரக்கூடிய செய்தி. இதில் ராகுல் காந்தி ஓட்டு திருடர்கள் என்ற ஒரு ஸ்லோகத்தை முன்னெடுத்து அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியும் தேஜஸ்வி இவர்கள் அனைவரும் இணைந்து ஷார்ட் பீரியடில் 89 லட்சம் புகார்களை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது அல்லது தவறாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அவங்க முறைப்படி 89 லட்சம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லினா முழுமையாக அதை நிராகரித்து இதுக்கு முறைப்படி எந்த ரெக்கார்ட்ஸ் படியும் இல்லை, அந்த சிஸ்டம் ஸ்ட்ரக்சரை நீங்கள் டைவர்ட் பண்ணுறீங்க அல்லது எக்ஸ்ப்ளாய்ட் செஞ்சுருக்கீங்க, இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் அதை நிராகரிப்பதாக அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவல் வந்திருக்கிறது. பாட்னாவில் இந்த செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பவன் கெரோ இந்த தகவலை ரொம்ப தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாரு. 89 லட்சம் புகார்களை நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்தோம். ஆனால் அவர்கள் வாக்குச்சாவடிகள் நிலைமுகவர்கள் புகார்களை சமர்ப்பிக்க நாங்கள் சென்றபோது அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, பீகார் தேர்தலில் எங்களுடைய இந்த கோரிக்கைகளை அவர்கள் நிராகரித்திருப்பதால் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்றும் பவன் கெரோ சொன்னார். இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்ட்டு பவன் கெரோட்ட கேட்டபோது அவர் சொல்கிறாரு, பீகார் மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அறிக்கை ஒன்றை இது குறித்து வெளியிட்டிருக்கார். அவர் அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் காங்கிரஸ் பிரிவு இருப்பாங்க, ஆர்ஜேடியெலாம் வலுவான அமைப்பு கிரவுண்ட் லெவலில், அவர்கள் 89 லட்சம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க கோரி தேர்தல் அதிகாரிகளுக்கு சமர்ப்பித்தார்கள் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி வாக்காளர் பதிவு விதிகள் 1960 கான்ஸ்டியூஷன் ஆக்ட் 13 படி பெயர்களை நீக்கவோ சேர்க்கவோ ஆட்சேபனை தெரிவிக்க முடியும். அப்போ இவங்க எப்படி 65 லட்சம் பேரை நீக்கினாங்க? இதில் எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லை. வாக்குச்சாவடி நிலைமுகவர்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 1950 செக்ஷன் 31 படி உரிய பிரமாண பத்திரம் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இதை சமர்ப்பிக்கணும். ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த உரிய முறையில் எதுவுமே செய்யலை. ஆகவே 89 லட்சம் வாக்காளர்கள் என்ற தரவு சரிபார்க்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் பதிவு அதிகாரி உரிய ஆய்வுக்கு பிறகே தகுந்த முடிவு எடுப்பார் அப்படின்ட்டு அவங்க நைஸாக கண்ணியை கலத்திட்டாங்க. அப்படி தான் முக்கியம். இதற்கு இடையில் பீகாருடைய வாக்காளர் பட்டியலுடைய சிறப்பு தீவிர திருத்தம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க காலக்கெடு நீடிப்பு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் இவங்களே முன்ன கூட்டி போயே சொல்லிட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சுப்போம், ஏன்னா கேவலப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆணையமாக அவர்கள் மாறி இருக்கிறார்களா? ஏன் அவ்வளவு முட்டு கொடுக்கணும் நான் கேட்குறேன். யார் வெற்றி பெற்றால் என்ன, யார் தோல்வியுற்றால் என்ன? பிஜேபி வெற்றி பெற வேண்டும் என்றால் பிஜேபி வெற்றி பெற்று அது மக்களுடைய மேண்டேட். அதை எப்படி இவங்க பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படலாம் என்று பலர் கேட்கிறது. அதில் உண்மையான விவகாரமும் இருக்கிறது. இந்த நிலையில் பீகார் வாக்காளர் தீவிர திருத்தப்பட்டியல் விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருவது. இந்த வழக்கை நீதிபதிகள் சூரியகாந்த், நேற்றுள்ள வழக்கில் வேறு, அவர் ஜாய் மாலியா பக்ஷி அதே ஆட்கள் தான் அமர்வுல வந்தது. செப்டம்பர் 1 வரை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கலாம் என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம். நேற்று தான் திங்கட்கிழமை கடைசி டேட். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதன் அடிப்படையில் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டாலும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை நாங்கள் மேலும் நீடித்துள்ளோம். எனவே வாக்காளர்களால் வழங்கப்படக்கூடிய ஆட்சேபனை விண்ணப்பங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் தொடர்ந்து பரிசீலிக்கப்படும். வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதற்கான கடைசி நாள் விண்ணப்பங்களை தரலாம் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு இடையில் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, எதிர்க்கட்சியின் சார்பில் ஆஜரான, அதாவது மனுதாரர்கள் சார்பில்
யாரெல்லாம்? வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் என்ன சொல்றாருன்னா, ஐயா, ஆதார் அட்டையை சேர்த்துக் கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்துச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் தெளிவாக தெரிவித்திருந்த போதும் அதற்கான பட்டியலில் தற்போது வரை ஆதாரை ஆணைய ஆவணமாக தேர்தல் ஆணையம் இன்னும் இணைக்கல. இதுதான் நாம் நேற்று சொன்னோம். இன்னைக்கும் அதே கருத்து தான். இதைத்தான் சாந்தி பூஷன் இல்லை, பிரசாந்த் பூஷன் தன் வாது வச்சிருக்கிறார். நீங்கள் சொன்ன பிறகும் அதை எடுத்துக்கொள்ளலாம்னு தேர்தல் கமிஷன் மறுக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருகிறது. அவர் அழகா வாதத்தை வைக்கிறது. எனவே பீகார் மாநிலத்தின் பல பகுதிகளில் மக்கள் வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கிற போது பல சிக்கல்கள் வருகிறது. அவகாசம் இல்லாத நிலையில் அவகாசத்தை நீடிக்க வேண்டும் என்று பிரசாந்த் பூஷன் தன் கருத்தை கோட்டில் வைக்கிறாரு. நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். வாக்காளர் பட்டியல் பணியில் தனிநபர்களுக்கு அரசியல் கட்சிகளும் தன்னார்வர்களும் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் என்ஜிஓஸ் எல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க. தன் ஆர்வலர்கள் மேற்கொண்ட பணியை மாவட்ட அமர்வு நீதிபதியிடம் சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் மறுபடி வழக்கு டு பி போஸ்ட்பான் 8ஆம் தேதிக்கு வச்சுட்டாங்க. இதுக்கு இடையில ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நீங்க பொறுமையா இருங்க, நான் இப்போ வாக்குச்சாட்டில் சீக்கிரமா ஒரு ஹைட்ரஜன் குண்டு வெடிக்க போகிறது, அதன் பிறகு மோடியை பாருங்கள் என்று ஆவேசமாக திரு ராகுல் காந்தி பேசுறார். திரு ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் நேற்று வெளியா இருக்கிறது. ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, பாஜக தலைவர்களே, அதை அப்படியே நான் உங்களுக்கு தரேன், அணுகுண்டை விட மிகப்பெரிய ஒன்றை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் பேசுறார். அதாவது பப்பு என்று சொன்னவர் தான் இப்படிலாம் பேசுறார். அணுகுண்டை விட அதிகமானது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நைட்ரஜன் குண்டு. தயாராக இருங்கள், ஒரு ஹைட்ரஜன் குண்டு வருகிறது. மிக விரைவிலே வாக்கு திருட்டு பற்றிய முக்கியமான இந்த வெடிப்பு ஹைட்ரஜன் குண்டு வெளிவரும். இந்த குண்டு வெடித்தவுடன் நரேந்திர மோடியால் நாட்டு மக்களை எதிர்கொள்ள முடியாது என்று நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். அடே அப்பா, யாரு? ராகுல் காந்தி. இந்தியா கூட்டணி கட்சிகளின் வாக்காளர் அதிகார யாத்திரை நேற்று 1ஆம் தேதி நிறைவேற்றது பாட்னாவில். நாடு முழுவதும் 28 மாவட்டங்களில் 16 நாட்களாக அவர்கள் யாத்திரை செய்தார்கள். ராகுல் காந்தி ஓட்டு திருடனே பதவியிலிருந்து விலகு என்ற கோஷத்தை எழுப்பினார் என்பதையும் அவர் ஒப்புக்கொள்கிறார். இப்போது மக்கள் அதை பிடித்து கொண்டார்கள். எனவே ஓட்டு திருடனை வெளியேறு என பீகார் முழுவதும் குரல் வருவதாகவும் ராகுல் காந்தி சொல்லிட்டு அதோடு நிறுத்தலை. இப்போது சீனாவிலும் எதிரொலிக்கிறதுங்க. அமெரிக்காவிலும் மக்கள் இதை பற்றித்தான் பேசுகிறார்கள். குற்றச்சாட்டுகள் நாடு முழுக்கும் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி நான் சொல்ல போகிற இந்த ஹைட்ரஜன் குண்டுகளுக்கான ஆதாரங்கள் திரட்டி இருக்கிறேன், விரைவில் அனுப்ப போகிறேன். ராகுல் காந்தி இந்த கருத்துக்கு பாரதிய ஜனதா கடுமையான கண்டனம் மட்டுமல்ல, அவரது குற்றச்சாட்டுகள் உண்மை என்றால் தேர்தல் ஆணையம் சொன்னது போல் ராகுல் காந்தி பிரமாண பத்திரத்தை அஃபிடாவிட்டை தாக்கல் பண்ணாம ஏயா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாரதிய ஜனதா தன் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இது குறித்து பாரதிய ஜனதாவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ரவிசங்கர் பிரசாத் தன் கருத்தில் அணுகுன்று என்று அழைத்து வெடிக்காத குண்டாக மாற்றியது, அணுகுண்டு என்று அழைத்தது வெடிக்காத குண்டாக மாறியது. அணுகுண்டுகளுக்கும் ஹைட்ரஜன் குண்டுகளுக்கும் தேர்தல்களுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வியை மூத்த கருத்தியல் ஆய்வாளர் பாரதிய ஜனதாவின் வழக்கறிஞர் திரு ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் தன் கருத்திலே வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி ரொம்ப பொறுப்பட்ட முறையிலே பேசுகிறார். அவரது நடத்தை கண்ணியமாக இல்லை, கண்ணியமாக இருக்கணும். அவர் சொன்னது உண்மை என்றால் அஃபிடாவிட்டை தாக்கல் பண்ண ஏன் அவர் தயங்கணும் என திருப்பி சொன்னார். ஆகவே பொய் சொன்னால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதால் தான் ராகுல் காந்தி அஃபிடாவிட்டை தாக்கல் பண்ணுவதற்கு தயங்குகிறார் என்றும் அவருடைய போக்குக்கு பாஜக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. மறுபடி ராகுல் காந்தி வாக்கு திரட்டு விவகாரத்தில் பிஜேபி பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும், நாங்கள் ஆதாரங்களை பொது வெளியில விட போகிறோம், இன்னும் நிறைய கலெக்ட் செய்து கொண்டிருக்கிறோம் என அவர் திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் சொல்ற கருத்தை நான் இப்போ உங்களுக்கு வைக்கிறேன். பீகார்ல 110 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய மொத்தம் 13,000 கிலோமீட்டர் தொலைவு 1300 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற இந்த பேரணியில் ராகுல் காந்தி நேற்று செப்டம்பரில் பேசும்போது அதில் மூத்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே, ஜார்க்கண்டினுடைய முதல்வர் ஹேமந்த் சோரன் எல்லாருமே வந்துட்டாங்க.
ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ், அவங்க அப்பா உடல்நல சரியில்லை. திபங்கர் பட்டாச்சாரியா, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் MA பேபி கேரளாவில், இது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்னி ராஜா, திரிணாமுல் காங்கிரசினுடைய பத்தான் இர்ஃபான் பத்தானுடைய தம்பி ஈஷுப் பத்தான், சிவசேனா உத்தவ் தாக்கரேயுடைய சஞ்சீவ் ராவத் ஆகியோர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அன்னைக்கு ஸ்டாலின் போனார், இன்னைக்கு கூட்டத்தில் இவ்வளோ போகிறோம் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இந்த கூட்டத்தில் மக்களிடம் பெரிய வரவேற்பு கிடைச்சிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இது ஒரு புரட்சிகரமான மாநிலம், நாட்டுக்கு ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கிறது பீகார் என்றும் அங்கே குரல் எழுப்பப்பட்டது. பாஜகவை சேர்ந்தவர்களை மக்களே தயாராக இருங்கள், ஹைட்ரஜன் குண்டு வந்து கொண்டிருக்கிறது, திருப்பி திருப்பி தான் அச்சமாக இருக்கிறது. வாக்கு திருட்டில் நடைபெற்ற உண்மைகளை மக்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். வரும் காலங்களில் அவர் சொன்னதை தான் நான் சொல்றேன். அந்த ஹைட்ரஜன் குண்டு வந்து இறங்கியவுடன் நரேந்திர மோடியால் தமது முகத்தை நாட்டு மக்களிடையே காட்ட இயலாது. பீகார் இளைஞர்களே, வாக்கு திருட்டு என்பது உரிமை திருட்டு, ஜனநாயக திருட்டு, வேலைவாய்ப்பு திருட்டு ஆகியவற்றை குறிக்கும். அவர்கள் உங்கள் ரேஷன் அட்டையும் இதர உரிமைகளையும் பறித்து கொண்டார்கள் என ராகுல் காந்தி சொல்றாரு. இந்த ஹைட்ரஜன் பாம் இது ஒரு சொலவாடல், அதாவது ஒரு சொல்லாடல். ஹைட்ரஜன் குண்டெல்லாம் வெடிக்காது. அந்த அளவிற்கு மோசமாக திருடினதை நான் அப்ரோப்ரியேட் அத்தென்டிசிட்டியான எவிடன்ஸை உங்களுக்கு முன்னால் வைக்க போகிறேன். மோடியினால் பீகார் மட்டுமில்லை, இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருப்பதை அறிந்து நாடே கொதிக்க போகிறது. ஏற்கனவே டேம்பரிங் செய்கிறாங்க இவிஎம்மில் என்றெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து தேவசகாயம் போன்ற IAS அதிகாரிகளும் பலரும் சொல்லி கொண்டிருந்த நிலையில் தற்போது கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் இன்றைக்கு பீகாரிலும் எதிரொலித்திருக்கிற இந்த குரல்கள் ஒரு வலிமையான அரசியல் மாற்றத்தை உண்டாக்குமா? இது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அஃபிடாவிட்டை தாக்கல் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டை மட்டும் பிஜேபியின் சார்பில் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி ஒரு களப்போராளியாக மாறியிருக்கிறார். ஆரம்பத்தில் பப்பு என்றும் பேச தெரியாதவர் என்றும் சொன்னவர் இன்றைக்கு அமித்ஷாவை எல்லாம் ஆட்டி படைத்திருக்கிறார். RSSும் பாஜகவும் உண்மையிலே ஆடி போய்தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரே வீட்டில் நேற்று புத்தகயாவில் 987 ஓட்டுகளை சொன்னார். அதே போன்று அதாவது ஸ்டிங் ஆபரேஷனிலும் அது உறுதியானது கர்நாடகாவிலே நீங்கள் பார்த்தீர்கள். அதே போன்று பல நிலைகளில் வருகின்ற போது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஆடி போகிற அளவிற்கு 8ஆம் தேதிக்குள் வேறு வித நிலைகளை பார்த்தால் பிரசாந்த் பூஷன் உடைய பொதுநல வழக்குகள் எல்லாம் மற்றொரு நிலையை அடைந்தால் இந்திய அரசியலில் இது ஒரு பேச்சு பொருளாக போகும். இன்றைய செய்தியின் கருப்பொருள், ராகுல் காந்தி பிரசாந்த் பூஷனுடைய அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு முன்பே தேர்தல் கமிஷன் முன்னாடி வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க. 89 லட்சம் வாக்காளர்களை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு 1960 ஆர்டிகிள் 3, அதே மாதிரி 1950 ஆர்டிகிள், இதெல்லாம் சொல்லித்தான் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அதே போன்று காங்கிரஸ் கட்சி கடும் கொதிநிலையில் இருக்கிறது. என்னவோ 110 சட்டமன்ற தொகுதியிலும் 1300 கிலோமீட்டரிலும் மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி வந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் சொல்வதும் இல்லை, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று இவர்கள் சொல்வதும், இந்த குழப்பத்துக்குள்ள உண்மையான முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட நிதிஷ்குமார் எங்கே இருக்காரு? ஆளையே காணலைங்க. அதனால் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தினம் உங்களுக்கு அந்த செய்தி அப்டேட்ஸாக அப்படி மாறாமல் நான் உங்களுக்கு தர்றேன். இது ஒரு பயாஸ் இல்லாத செய்தி தான். ஆனாலும் ஒரு பத்திரிகையாளனாக எனது பார்வையும் அங்கே இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு தெளிவாக வைக்கிறேன். இது சரியில்லாத போக்கு என்பதுதான் எனது பார்வை. உண்மையிலேயே இந்தியாவினுடைய பிரதம மந்திரிக்கு சமநிலையில் உள்ளக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிற குற்றச்சாட்டை எதையும் கேட்காமல் பிஜேபியினுடைய பிராக்சியாக தேர்தல் கமிஷன் பேசுவது தர்மமும் இல்லை, நீதியும் இல்லை, அடிப்படையும் இல்லை. 2 பேருடைய தரப்பிலும் கேட்டு நியாயத்தை தீர்க்க வேண்டிய தேர்தல் கமிஷன், அதன் தலைவர் ஞானேஸ்வர் குமார் ஒரு பக்கம் சாய்ந்திருக்கிறார். ஆனாலும் முடிவுகளை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.